அனைவருக்கும் வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு மகேஸ்வர, குரு சாஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என்னோட குருநாருக்கு நன்றி. அதாவது இப்போ வருது பார்த்தீங்கன்னா ஆடி 1. இந்த தலையாடியில் நம்ம என்ன செஞ்சால் சிறப்பாக இருக்கும், எதை செய்யக்கூடாது அப்படின்றதான். அதாவது மகாபாரத யுத்தம் நடந்து நமக்கு வெற்றியை கொடுத்தது இந்த ஆடி மாதம் தான். அதே மாதிரி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது இந்த ஆடி மாதம் தான். அப்போ ஆடி பட்டம் தேடி விட அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சூரிய பகவான் வந்து தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி, இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வடக்குலேருந்து தெற்கு நோக்கி பயணம். இது வந்து தேவர்களுக்கு இரவு பகல் மாறக்கூடிய ஒரு மாதம். உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னா அது ஆடி மாதம் 1ஆம் தேதி தான். அப்போ இந்த ஆடி மாதத்தில் மேக்சிமம் பிறந்தவங்க அத்தனை பேரும் பாருங்களேன் சாதனை படைச்சவங்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி சமூகத்தில் நல்ல வல்லுநர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்க வாழ்க்கையில் படாத கஷ்டம், இதுக்கு மேலே கஷ்டமே இல்லை போ அப்படின்னு உள்ளவங்க மட்டும்தான் ஆடியில் பிறந்து வெற்றியை பெறுவதற்கான ஒரு மாதம். முன்னோர்கள் வந்து நிறைய விஷயங்களை நமக்கு வந்து அழகாக சொல்லி கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் விஞ்ஞானத்து மூலிமா நமக்கு சொல்லித்தரல, வாழ்க்கையில் அனுபவித்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அது அத்தனையும் உண்மை. இப்போ மேக்சிமம் பாருங்கள், கல்யாணம் ஆன புதுமண தம்பதி இவங்களை வந்து கம்பல்சரி ஆடி மாதம் பிரித்து வச்சுருவாங்க. ஆனால் காரணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தெய்வீக லைனில் சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி மாதத்தில் கருத்தரிச்சுது அப்படின்னா சித்திரை மாதத்தில் ஒரு குழந்தை பிறக்கும். அப்போ அந்த குழந்தை பிறந்தா பெற்றோர்களுக்கு சரி இருக்காது. அதனால என்ன பண்ணாங்கன்னா அந்த கல்யாண தம்பதியில் பிரித்து வச்சாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம், ஆடி மாதத்தில் சும்மா ஒரு சாஸ்திரத்துக்கு மட்டும் வச்சுட்டு சந்தர்ப்ப சூழ்நிலை, சமைச்சு போட ஆள் இல்லை, என் பையனை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல, எங்கள் குடும்பத்தில் செய்யறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு சேர்த்து வச்சிடறோம். அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளும் ஒரு காரணம், தவறுதல் செய்யறதுக்கு நம்மளும் ஒரு காரணம் ஆயிடும். அப்போது இந்த குழந்தை பிறக்கிறப்போ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்களை சந்திக்கும். நம்ம அப்பெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் நவகிரகத்து மேலே தூக்கி பழிய போடுறது, எனக்கு என் பையன் பிறந்தான், பேரன் பிறந்தான், இவன் பிறந்ததுலேருந்தே சரியில்லை அப்படின்றது. அது திருமண தம்பதியருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா புதுசாக யாரும் வீடு கட்டி குடி போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆடி மாதத்துக்கு சுகம் தரக்கூடியது சுக்கிர பகவான். அவர் வந்து பாதகாதிபதியாக வர்றதுனாலையும் நமக்கு சிறப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஆடி மாதத்தில் நம்ம என்ன பண்ணனா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களை நல்ல வழிபாடு பண்ணிங்கனாலே போதுமானது. அடுத்தது உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள், அவங்கள நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. மேக்சிமம் இந்த ஆடி மாதத்தில் எல்லா கோவில்களையும் சிறப்பு பூஜை வழிபாடுகள் செய்வாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆடிப்பூரம் அப்படின்றனாலே ரொம்ப விசேஷம் அகிலாண்டேஸ்வரி அம்பாள் தான். ஏன்னா அந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு தான் ஸ்ரீவில்புத்தூரில் இருக்கக்கூடிய அம்பாள் வந்து துளசி செடிக்கு கீழே இருந்து பெரியாழ்வார் எடுத்துகிட்டு வந்து வளர்த்துனாங்க. அப்போ ஆடிப்பூர வர்ற அன்னைக்கு உங்களுடைய பெண் தெய்வம் கோவிலில் அல்லது நீங்களே பொம்பளை பிள்ளைங்களாம் யார் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாரும் உங்கள் பெண் குழந்தைங்களுக்கு பாத பூஜை நீங்கள் பண்ணி வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுடைய இல்லம் வந்து நல்ல செல்வ செழிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஆடி மாதம் தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு அல்லது வெள்ளிக்கிழமை வீட்டில் வந்து சுமங்கலி பெண்கள்லாம் சேர்ந்து பூஜை பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க. அது செய்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நல்ல சிறப்பாக வரும். அதே மாதிரி நம்ம என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை பாருங்கள் கோவிலுக்கெல்லாம் போய் பூஜை பண்ணிவிட்டு மங்கள பொருட்கள் தானமாக கொடுப்போம். அந்த தானமாக கொடுக்கறது பயனுள்ளதாக தயவுசெய்து கொடுங்க. இந்த பிளாஸ்டிக்கில் விற்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் மேலும் உங்களுடைய பாவத்தை தயவுசெய்து சேர்த்துக்காதீங்க. நீங்கள் கொடுக்கலனா கூட பரவாயில்ல, யாரும் கேட்க போகிறதெல்லாம் கிடையாது. உங்கள் மனசு இருந்தால் போதும், கொடுக்கணுன்றதெல்லாம் கிடையாது. ஆனால் ஜாக்கெட் பிட்டு புடவை இந்த மாதிரியெல்லாம் கடனுக்கு கொடுப்பீங்க, தயவுசெய்து அதை செய்யாதீங்க. உங்களால் மன திருப்தியாக முடிஞ்சு நீங்கள் 10 பேருக்கு செய்கிறீங்கன்றதெல்லாம் வேணவே வேணாம். ஒருத்தருக்கு செய்யுங்க. மனசார வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நல்ல வயிறார உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உணவை சமைச்சு வயிறார போட்டு பாசமாக உங்களால் என்ன முடியுமோ மேக்சிமம் வெத்தலை பாக்கு குங்குமம் தட்சணை இதை வச்சு கொடுத்து அவங்கக்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆடி மாதத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், அடுத்தடுத்து சிறப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்னோட வாழ்க்கையில் சில விஷயங்கள் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன், அதை தான் உங்களுக்கு நான் பகிர்ந்திருக்கேன். எனக்கு முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தது, என்னோட குருமார்கள் தான் மேக்சிமம் எனக்கு இந்த ஜோதிடத்து மூலிமா நிறைய வித்தைகளை சொல்லிக் கொடுத்த என்னோட குருவுக்கு தான் ரொம்ப நன்றி. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செஞ்சோம்னா சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வாழ்த்துக்கள்.